இந்த சட்டப்பேரவையில் இன்று அறநிலையத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற இருக்கிறது. இதுக்கு முன்பாக ஒவ்வொரு அமைச்சர்களும் மறைந்த முன்னாள் கருணாநிதியினுடைய நிறுவனத்திற்கு மரியாதை செய்து வழக்கம். இதுக்கு மாறாக இன்று இன்னொரு மீதான மானிய கோரிக்கை என்பதால் அமைச்சர் சேகர்பாபு இன்று காலையில் அங்கு மரியாதை செய்து அந்த கலைஞருடைய நினைவிடத்தில் மேல கோவிலை பார்க்க முடியாது. பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சமாதியின் மீது அனைத்து மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் கோவிலை இடம் இருப்பது கண்டனத்திற்குரியதென குறிப்பாக அதிமுகவுடைய ஐடிவின் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்தை பொறுத்தவரைக்கும் அது கர்நாடக சமாதி மேல் கோபுரம் மக்களின் உணவுகளுக்கு மதிப்பு தர தெரியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக ஐடிவி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தனது தொழில் போட்டிக்கு இந்துசாமி அறநிலையத்துறையை பயன்படுத்துவது அமைச்சர் சேகர்பாபு இப்போது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இருந்தவர் சமாதியில் அடிப்படை அறிவுள்ள எவராலும் கோபுரம் வைப்பார்களா என அமைச்சர் சேகர்பாபுக்கு அதிமுக ஐடியிலிருந்தும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வி மிக முக்கியமாக இருக்கிறது என்றால், உங்கள் தலைவரை மகிழ்விக்க குடும்ப எஜமானர்கள் விசுவாசம் நிரூபிக்க கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தீர்களா? ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்றார் அண்ணா. ஆனால் அந்த கொள்கைக்கு மதிப்பிடிக்காமல் அடிப்படைகளை ஏவிவிட்டு கடவுள் நிபந்தனைகளை செய்வதையே முழுநேர வேலையாக கொண்ட தீய சக்திகளின் புதையிடத்தில் கோபுரத்தை வைப்பதை விட சமயத்திற்கு மக்களில் கடவுள் நம்பிக்கையை ஏற்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செய்யக்கூடிய சோகம் அதிமுக ஐடிவின் கேட்டிருக்கிறது. மேலும் அதிமுக பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறார். திமுக அமைச்சரையே முதலமைச்சருக்கு யார் சிறந்த ஒத்தரிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக கர்நாடக நிறுவனத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்று கூறிக்கொள்ளும் திமுகவின் காலகாலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய நலத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வழங்கட்டும். நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். அண்ணாமலையும் தன்னுடைய எக்ஸ்டர்னல் பகுதியில் பதிவு செய்திருப்பது தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நபர்கள் கருத்தை பதிவு செய்வது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.